தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் 4 தமிழ் முஸ்லிம்களுக்கு இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் ஒருவர் பிரதி சபாநாயகராகும், மற்றொருவர் பிரதி அமைச்சராகும். இவர்களை பற்றிய செய்திகளை நாம் நேற்றைய காணொளியில் வெளியிட்டிருந்தோம். மேலும் இருவர் இன்று அவர்கள் பிரதி அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். தமிழ் மக்கள் சார்பாக 2 பிரதி அமைச்சர்கள், முஸ்லிம் மக்கள் சார்பாக 1 பிரதி அமைச்சரும் 1 பிரதி சபாநாயகருமாக 4 பேர் தமிழ் பேசும் சமூகத்திலிருந்து இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக செய்திகளை வாருங்கள் உள்ளே பார்க்கலாம். தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெறுவதாக இருந்தால் கூட்டணி அமைக்க வேண்டும், திருடர்களுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், அரசியல் வியாபாரிகளுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்டிலே இருந்தது. ஆனால் கடந்த 21 பின்னர் கூட்டணிகள் திருடர்களுடன் அரசியல் வியாபாரிகளுடன் கூட்டணிகள் அமைக்காமல் எமக்கு வெற்றி பெறலாம் என்பதை கடந்த 21 எமக்கு சாட்சி வருகின்றது. எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் திருடர்களுடன் அரசியல் வியாபாரிகளுடன் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி அமைக்காமல் பலமான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை அமைப்போம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம். நாம் ஒன்றிணைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். ஆதரணிய சகோதரவரணி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மௌலவி முனீர் முலஃபர் அவருக்கு இன்று பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினராக பல காலங்களாக இருந்து வரும் மௌலவி முனீர் முலஃபர் தேசிய ரீதியிலே பல விவாதங்களிலும் பல மேடைகளிலும் பல இடங்களிலும் தேசிய மக்கள் சக்திக்காக பெருமளவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவருக்கான பிரதி அமைச்சர் பதவி என்பது பொருத்தமானது. இதேவேளை முஸ்லிம் சமூகம் தமக்கென ஓர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி ஒன்றை எதிர்பார்த்தது. ஆனால் அது கிடைக்காமல் போனதும் முஸ்லிம் சமூகம் தற்பொழுது பெரும் ஆதங்கத்துடன் காணப்படுகிறது. உண்மையிலேயே முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி ஒன்று கிடைத்திருந்தால் அந்த சமூகம் தாங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஆதரவளித்தமைக்காக பெரிதும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எது எப்படியோ இனி வருங்காலத்தில் அப்படி ஏதாவது ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவியொன்று முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்கப்படலாம் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். இவருக்கு தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கௌரவனீய கவுன்சிலர்களே, அதுபோன்று அருட்தந்தையே, குருக்கள் அவர்களே, மௌலவியர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். එළකට පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ සදා නායකත්වය සපයන අපේ අරුල් හේමචන්ද්‍ර සහෝදරයගෙනු ඒ වගේම මේ අවස්ථාවට අපිට ශක්තිය රැගෙන ඇවිල්ලා ඉන්න திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருண் ஹேமச்சந்திராவுக்கு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது தேர்தல் பிரசார கூட்டத்தை திருகோணமலையில் நடத்திய போது அவரது சிங்கள உரைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பை மிக திறமையாக வழங்கியவர் அருண் ஹேமச்சந்திர ஆகும். இளைஞரான அருண் ஹேமச்சந்திர மிகுந்த பேச்சாற்றல் மிக்கவராகவும் திகழ்கின்றார். திருகோணமலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
சிங்களத்தில் ஆற்றிய உரைக்கு அவர் தமிழில் மொழிபெயர்ப்பதை சிறிது நேரம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். අපිට සත්‍යයක් වෙන්න මේ අවස්ථාවට ඇවිල්ලා තිබෙනවා. ඒ පිළිබඳ මේ විසුද්ධිවන්ත වෙනවා. முதலில் இது வருகிறதற்கு இந்த ஒப்பத்தின் மத்தியிலும் இந்த புலியான கால்நிலையின் மத்தியிலும் இங்கே உண்மை செவிசாய்க்க இவர் வருகிறதற்கும் உங்களுக்கு வணக்கம். අපි කවුරුත් දන්නවා පෞද්ගලික ජනාධිපතිවරණයේදී ලංකාවේ ප්‍රබලතම වෙනසක් වෙන පරිදි ජාතික ජනබලවේගය අපි ජයග්‍රහණය කරා. நாங்கள் கூறியிருந்தோம் கடந்த 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டு அரசியலில் பிரபலமான மாற்றம் ஒன்று ஏற்பட இருக்கின்றது என்று நாங்கள் கூறினோம். ඒ ජනාධිපතිවරණයෙන් පසුව අපි ඉතා කෙටි කාලයක් ඇතුළත පාර්ලිමේන්තු විසිරු ඇරලා ජනතාවට අවස්ථාව දීලා තිබෙනවා අලුත් පාර්ලිමේන්තුවක් හදන්න. அந்த ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியின் பின்னர் நாங்கள் பாராளுமன்றத்தை மிகவும் குறுகிய காலத்திற்குள் கலைத்து மக்களுக்கான புதிய சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கி இருக்கின்றோம். ජනාධිපතිවරණයේ සිට එළඹෙන මහමැතිවරණය දක්වා අපි මේ පාලනය ගෙන යන යම් සංක්‍රාන්ති කාල පරිච්ඡේදයක් ලෙස ஆகவே இந்த காலப்பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து பாராளுமன்ற தேர்தல் வரையிலான ஒரு இடைக்காலமாகத்தான் அது காணப்படுகின்றது. ලෝකෙ ලංකාවේ ඉතිහාසගත වෙන වැඩ තුන් දෙනෙක්ගේ ආණ්ඩුව. உலகிலும் இலங்கையிலும் வரலாற்று முக்கியத்துவமான விடயம் 3 நபர்கள் கொண்ட அரசாங்கம். නරකත් නැහැ නේ. அது பிழையும் இல்லைதானே? මොකද හිතන්නේ? என்ன நினைக்கிறீர்கள்? හැබැයි අපිට පැවරලා තිබෙන්නේ මහමැතිවරණය දක්වා මේ සංක්‍රාන්ති සමයේ ජනතාවගේ අත්‍යවශ්‍ය සේවාවන් බිඳ වැටෙන්නේ දෙන්නේ නැතුව රාජ්‍ය බිඳ වැටෙන්න දෙන්නේ නැතුව ආරක්ෂාව බිඳ වැටෙන්න දෙන්නේ නැතුව මේ කාලයේ මේ රට පවත්වාගෙන යාමේ වගකීම අපිට තිබෙනවා. நமக்கு இருக்கின்ற கடமை இந்த இடைக்காலத்திலும் இந்த நாட்டின் பாதுகாப்பு அதுபோன்ற அரசு அதுபோன்ற மக்களது வாழ்வாதாரம் வீழ்ச்சி அடையாமல் ஒரு ஆட்சியினை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. නොවැම්බර් 14 වෙනිදාගෙන් පස්සේ සහතික වශයෙන් ජාතික ජනබලවේගය විශාල මන්ත්‍රීවරු සංඛ්‍යාවක් අත්පත් කරගත්තට පස්සේ අපි 25 දෙනාට අඩු කැබිනට් මණ්ඩලයක් හදනවා. நாங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தி ஒரு பாரிய வெற்றியை ஈட்டியதன் பின்னர் நமது அதிக உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் நாங்கள் 25 பேரை கொண்ட 25 பேருக்கும் குறைவான ஒரு அமைச்சரவையினை நாங்கள் நியமனம் செய்வோம். ඔබට අපි කලින් කිව්වා වගේම අමාත්‍ය ධූර 25ට අඩුයි. රාජ්‍ය අමාත්‍ය ධූර කියලා જાතියක් නැහැ. අමාත්‍ය ධූර වලට ගැලපෙන නියෝජ්‍ය අමාත්‍යවරු සංඛ්‍යාවක් ඉන්නවා. நாங்கள் முன்பு கூறியது போன்று 25க்கு குறைவான அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர் என்று எதுவும் இல்லை. அதுபோன்று அந்த அமைச்சர்களுக்கு பொருத்தமான உப பிரதி அமைச்சர்களை நாங்கள் நியமிப்போம். එතෙන් සිට ක්‍රමානුකූලව අපි ජනාධිපතිවරණදී මේ රට ගොඩනැගීමේ වැඩපිළිවෙල ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඒ වැඩපිළිවෙල අපි සාර්ථකව අවසන් කිරීමේ වගකීම අපි බාර ගන්න ලෑස්තියි. ஆகவே அதிலிருந்து முறையாக ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய அந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். හැබැයි ඊට පෙර මේ නොවැම්බර් මාසයේ 14 වෙනිදා පැවැත්වෙන ජනාධිපතිවරණදී ඉතාමත් වැදගත් බලවත් තීන්දුවක් මේ රටේ ජනතාව ගත යුතුයි කියලා අපි හිතනවා. ஆகவே அதற்கு முன்னர் எதிர்வரும் 14ஆம் தேதி இந்த மக்கள் மிகவும் பலமான மிகவும் தீர்மானகரமான தீர்வொன்றினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். තමුන්නාන්සේට අපේ පාර්ලිමේන්තුව ගැන තියෙන්නේ මොන වගේ චිත්‍රයක්ද? உங்களுக்கு எமது பாராளுமன்றம் தொடர்பாக எந்த விதமான ஒரு மனதில் எழுந்திருக்கின்ற விடயம் இருக்கின்றது? මොකද හිතෙන්නේ? என்ன நினைக்கின்றீர்கள்? කොහොමද පාර්ලිමේන්තුව? பாராளுமன்றம் ஒவ்வொரு පාර්ලිමේන්තුව ගැන මොකක්ද හිතෙන්නේ? பாராளுமன்றத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? මම හිතනවා අපේ රටේ සෑම ජනතාවගේම විරෝධයට සෑම ජනතාවගේම පිළිකුලට අද මේ තියෙන පාර්ලිමේන්තුව භාජනය වෙලා තියෙනවා. එහෙම නෙවෙයිද? இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களதும் எதிர்ப்பிற்கும் வெறுப்பிற்கும் இந்த பாராளுமன்றம் தற்பொழுது மாறி இருக்கின்றது. அது உண்மையா இல்லையா? ඇයි? ஏன் அது? අපේ රටේ කුමන හෝ තැනක මොකක් හරි ව්‍යසනයක් සිද්ධ වෙනවා නම් ජනතාව ප්‍රාර්ථනා කරන්නේ ඒක ඉස්සරළම පාර්ලිමේන්තුවට වෙන්න කියලා. நமது நாட்டில் எந்த ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருந்தாலும் மக்கள் முதலில் அந்த அனர்த்தம் இடம்பெற வேண்டிய இடம் பாராளுமன்றம் என்று தான் யோசிப்பார்கள். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මට මතකයි අර කොවිඩ් වසංගතය කොරෝනා යන කාලේ සාමාන්‍ය ජනතාව ප්‍රාර්ථනා කර කර හිටියා
කොයි වෙලාවේ පාර්ලිමේන්තුවෙන් පොකුරක් මතුවේද දන්නේ නැහැ කියලා. කිව්වේ නැත්නම් கோவிட் தொற்று நோய் இடம்பெற்ற காலப்பகுதியில் மக்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். கோவிட் தொற்று நோய் அந்த வட்டம் பாராளுமன்றத்திற்குள் உள் செல்லாதா என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ඒක න ත්‍රිකුණාමලේ මාළු වෙලද පොලෙන් පොකුරක් මතුවෙනවා. නේද? ඒ වගේම සේරුවාවිලෙන් පොකුරක් මතුවෙනවා. ජනතාව හිතනවා පාර්ලිමේන්තුවෙන් පොකුරක් කොයි වෙලාවෙ මතුවේද දන්නේ නැහැ. திருவண்ணாமலை நீர் சந்தையில் ஒரு தொற்று இடம்பெற்றிருக்கலாம், அதுபோன்று சேர்வாவிலே இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் யோசித்தது பாராளுமன்றத்திற்குள் இது செல்லாதா என்று யோசித்தார். ඒ කියන්නේ මොකද්ද? වසංගතයක් වුණොත් ඒක ඉස්සරලම පාර්ලිමේන්තුවට වේවා කියලා ජනතාව ප්‍රාර්ථනා කරනවා. அதாவது தொற்று நோய் வந்தாலும் அது பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் யோசித்த காலம் இருந்தது. මට මතකයි ඔය පාර්ලිමේන්තුව අඩියක් දෙකක් යට වුණා ගම් වතුරකට. ජනතාව ප්‍රාර්ථනා කරනවා මුළුමනින්ම ඕක ගිලෙන්නේ නැති වෙයිද කියලා. எனக்கு ஞாபகம், பாராளுமன்றம் வெள்ளத்தில் ஒரு அடி 2 அடி மூழ்கிய அந்த வேளையிலே மக்கள் யோசித்தார்கள் பாராளுமன்றம் ஒட்டுமொத்தமாக மூழ்காது. අප්පුඩි ගන්න හොඳ වැඩක් නෙවෙයි හොඳයි. இது கைதட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? හැබැයි ප්‍රාර්ථනා කරනවා. ஆனால் மக்கள் அப்படி பிரார்த்தித்தார்கள். මට මතකයි ඔය රණවිරු උත්සවයක් තිබුණා පාර්ලිමේන්තු පිට්ටනියේ. තියෙන වෙලාවෙදී එකට ආචාර්ය වෙඩිමුර තියන්න කාලතුවක්කු ගණනාවක් ගෙනලා තිබ්බා. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, பாராளுமன்றத்தில் ஒரு முப்படை வீரர்களின் அந்த நிகழ்வு இருந்தது. அதற்காக அந்த அணிவகுப்பிற்காக பீரங்கியை கொண்டு வந்திருந்தார். ඔය කාලතුවක්කු දෙකක් ඔසවලා තිබුණේ පාර්ලිමේන්තුව දිසාවට. அது 2 பீரங்கிகளை பாராளுமன்றத்தை நோக்கியவாறு தான் திசை திருப்பி வைத்திருந்தார்கள். ඉතින් රටේ ජනතාව ප්‍රාර්ථනා කරනවා තියෙන එක තියන්න කුඩු වෙලාම යන්න කියලා. ஆகவே மக்கள் யோசித்தார்கள் வைக்கிறத வைங்க தூளாய் போறதுக்கே வைங்க என்று சொல்லி மக்கள் யோசித்தார்கள். ඇයි ජනතාවගේ මෙච්චර පාර්ලිමේන්තුවට විරෝධයක්? ஏன் மக்களுக்கு பாராளுமன்ற தொடர்பாக இவ்வளவு எதிர்ப்பு ஏற்பட்டது? ඇයි? ஏன் පාර්ලිමේන්තුව තියෙන තැන නරකද? பாராளுமன்றம் இருக்கும் இடம் புலியானதா? පාර්ලිමේන්තුවේ ගොඩනැගිල්ල නරකද? பாராளுமன்ற கட்டடம் புலியானதா? නෑ. இல்லை. එහෙනම් ප්‍රශ්නේ මොකද්ද? ஆகவே பிரச்சனை என்ன? ඇතුලේ ඉන්න කට්ටිය ගැන තමයි මේ විරෝධය තියෙන්නේ. உள்ளே இருக்கின்ற நபர்கள் தொடர்பாகத்தான் இந்த எதிர்ப்பு இருக்கின்றது. විරෝධ වෙන්න ඕන තැනක් නේ. இது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடமா? දෙපැත්තෙන් පාර්ලිමේන්තුවේ සභාගර්භයේ මැදට පැනලා මල්ලෝ පොර ගහ ගන්නවා වගේ ගහ ගන්නවා. ஆகவே இது 2 பக்கத்திலும் கூர்ந்து உள்ளே வந்து மல்யுத்தம் புரிவது போன்று சண்டை பிடிக்கின்றனர். සමහර මන්ත්‍රීවරු පීහි අරගෙන එනවා. சில உறுப்பினர்கள் கத்தியை கொண்டு வருகின்றனர். සමහර අය මිරිස් කුඩු අරගෙන එනවා. சிலர் கொச்சிக்காய்ச்சல் கொண்டு வருகின்றனர். සමහර අය පුටුවෙන් ගහනවා. சிலர் கதிரை எடுத்து அடிக்கின்றார்கள். සමහර අය පොත් වලින් ගහනවා. சிலர் புத்தகத்தால் அடிக்கின்றார்கள். සමහර අය දරුවන්ට අහන්න බැරි වචන වලින් කියනවා. சிலர் பிள்ளைகளுக்கு கேட்க முடியாத வார்த்தைகளை கூறுகின்றார்கள். කාලයක් අපේ රටේ පාර්ලිමේන්තුව දරුවන්ට තහනම් කරලා තිබ්බා. சிறிது காலம் இந்த பாராளுமன்றம் சிறுவர்களுக்கு தடை செய்யப்பட்ட இடமாக இருந்தது. ඒ කියන්නේ පාසල් දරුවන්ට බලන්න සුදුසු නැති තැනක් පාර්ලිමේන්තුව බවට පත් වුණා. பாடசாலை பிள்ளைகளுக்கு பார்க்க முடியாத விதமாக இந்த பாராளுமன்றம் தடை செய்யப்பட்டிருந்தது. සාමාන්‍යයෙන් අපේ රටේ කවදාවත් සත්තුවත් දරුවන්ට තහනම් කරේ නැහැ. இந்த நாட்டில் ஒரு நாளும் மிருககாட்சி சாலை கூட மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தடை செய்யப்பட்ட இடமாக இருக்கவில்லை. හැබැයි පාර්ලිමේන්තුව තහනම් කරා. ஆனால் பாராளுமன்றம் தடை செய்யப்பட்டது. මොකක්ද ඒකෙන් කියන්නේ? அதில் சொல்ல வருவது என்ன? මේ පාර්ලිමේන්තුව මේ රටට උචිත පාර්ලිමේන්තුවක් නොවන බව. அந்த பாராளுமன்றம் இந்த நாட்டின் உன்னதமான பாராளுமன்றம் இல்லை என்பதுதான் அர்த்தம். මේ පාර්ලිමේන්තු අවස්ථා ගණනාවකදී කතානායකතුමා කියලා තියෙනවා පාසල් ළමයි ගැලරියේ ඉන්නකොට වහාම නේද අර වේත්‍රධාරිතුමාට කියනවා ගැලරියේ ඉන්න ළමයි ඉක්මනින්ම පාර්ලිමේන්තුවෙන් අයින් කරන්න. பல சந்தர்ப்பங்களில் சபாநாயகர் பாராளுமன்ற கேலரியில் சிறு பிள்ளைகள் இருக்கும் வேளையிலே அந்த பிள்ளைகளை வெளியேற்றுமாறு அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ඒ කියන්නේ කතානායකතුමා දන්නවා ගහගන්න යන්නේ කියලා. அப்படி என்றால் சபாநாயகருக்கு தெரியும் அவங்க அடிபட போறாங்கன்னு. மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுந்தரலிங்கம் பிரதீப் என்பவர் இங்கே படத்தில் காணப்படுகிறார். இவருக்கும் இன்று பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பிரதீப் சுந்தரலிங்கம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் நாம் நேற்றே கூறியது போல கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய டாக்டர் ரிஸ்வி சாலிஹ் அவர்களுக்கு இன்று பிரதி சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தமாக 2 தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த
நமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, மிக்க நன்றி.